கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற கிறிஸ்தவ சமுதாயமே, இந்த அருமையான நாளுக்காக இந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதிக்கு நாம் வந்திருக்கின்றோம். இந்த வருஷத்திலே நம்மை கடந்த 11 மாதங்கள் ஆண்டவர் நம்மை கண்ணின் மணியை போல நம்மை பாதுகாத்து கடக்க செய்து இந்த 12வது மாதத்தினுடைய முதல் நாளை நம்மை காண செய்திருக்கின்றார். முதலாவது நாம் ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மையான காரியங்கள், நமக்கு அவர் கொடுத்த சுகம், பலன், ஜீவன், நமக்கு ஆண்டவர் செய்த நன்மையான காரியங்கள் அனைத்திற்கும் முதலாவது நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். நம்மளுடைய சரீரத்தினுடைய பலவீனங்கள், காரியங்கள், நாம் கடந்து வந்த பாதைகள், மேடு பள்ளங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவன் நம்மோடு கூட இருந்து நம்மை தாங்கி நம்மை வழிநடத்தி கொண்டு வந்து விட்டார். இந்த மாதம் டிசம்பர் மாதம், இந்த வருஷத்தின் கடைசி மாதம். இந்த டிசம்பர் மாதம் வருஷத்தின் கடைசி மாதம். கிட்டத்தட்ட 31 நாட்கள் நமக்கு இருக்கிறது. இன்றைக்கு உலகத்திலே எல்லா கிறிஸ்தவர்களுக்கும், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கும் இந்த மாதம் முக்கிய மாதமாய் கருதப்படுகிறது. காரணம் என்னவென்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனித அவதாரம் எடுத்து வந்த கிறிஸ்து பிறந்த டிசம்பர் மாதம், அதாவது கிறிஸ்மஸ் மந்த் என்று சொல்லி இந்த உலகம் முழுவதும் சிறப்பான முறையிலே அனுசரிக்கிறார்கள், கொண்டாடுகிறார்கள், அதை வரவேற்கிறார்கள், மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். காரணம், இந்த உலக இரட்சகர் நமக்காக மானிட அவதாரமாய் நமக்காக எடுத்து வந்தார். தெய்வம் இந்த பூமியிலே மனுஷனாய் பிறந்தார். மாம்ச சரீரத்தை எடுத்து அவர் இந்த பூமியிலே மனுஷனாய் பிறந்ததினால்தான் உலகம் அதுக்கு ஒரு முக்கியத்துவத்தை அது கொடுக்கிறது. இந்த வேளையில் நாம் பார்க்கும்போது, தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தை படைத்தார். அவர் சகலத்தையும் படைத்து இந்த படைப்புகளுக்கெல்லாம் மணிமகுடமாக மனிதனை அவர் படைத்தார். மனிதனுக்கு துணையாக மனுஷையும் படைத்தார். ஆகவே இந்த முழு சிருஷ்டிப்புக்கும் தலைவனாக நீங்கள் இந்த பூமியை பலுகி பெருகி நிரப்புங்கள் என்று சொன்னார். இந்த படைப்புக்கே மணிமகுடம், க்ரௌன் ஆஃப் கிரியேஷன். மனிதனை சொல்லும்போது க்ரௌன் ஆஃப் கிரியேஷன். அந்த ஸ்தானத்திலே, உயர்ந்த ஸ்தானத்திலே தேவன் அந்த மனிதனை அந்த சிங்கார தோட்டத்தில் வைத்தார். ஏதேன் தோட்டத்தில் வைத்து இதை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆனால் மனிதனோ தேவனுக்கு விரோதமான பாவத்தை செய்தார். அதற்கு காரணம், சாத்தான் ஒரு பாம்பின் உருவத்திலே வந்து நமது ஆதித்தாய் ஏவாளை அதை ஏமாற்றினது. அந்த பாம்பினுடைய, சாத்தானுடைய சொல்லுக்கு ஆதித்தாய் கீழ்ப்படிந்து அவர் தேவன் வேண்டாம் என்று சொன்ன காரியத்தை அவர்கள் செய்ததினாலே இந்த மனு குலத்திற்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை பூமியிலே வந்துவிட்டது. மனிதன் பாவம் செய்தான், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தான். அதற்கு காரணமாய் இருந்தது யார் என்று சொன்னால், ஒரு தாய், ஆதித்தாய். இந்த உலகத்தினுடைய படைப்புக்கெல்லாம் முதல் தாயாகிய ஆதித்தாய் அந்த செய்த பாவத்தின் நிமித்தமாக இந்த மனுக்குலம் ஒரு தாழ்மையான நிலைமைக்கு வந்துவிட்டது. ஆகவே தேவனாகிய கர்த்தரே இந்த வேளையிலே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே அவர் அந்த சாத்தானோடு கூட பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வசனம், தேவனாகிய கர்த்தர் சாத்தானோடு கூட பேசுகிறார். அது என்ன? உலகத்திலே பாவம் வருவதற்கு காரணமாக இருந்த, தூண்டிவிட்டு அந்த சாத்தானை பார்த்து, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன்.
அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிக்காலை நசுக்குவார் என்று ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் அந்த பாம்பை பார்த்து அவர் சொல்கிறார். ஆங்கிலத்திலே ஐ வில் புட் அன் எனிமிட்டி பிட்வீன் யூ அண்ட் த உமன். அப்படி என்றால் தேவனாகிய கர்த்தர் ஆக்சுவலாக அந்த சாத்தான் கிட்டே பேசுகிறார். சாட்டன், பாம்பின் உருவிலே வந்த சாத்தான், அவன்கிட்ட ஆண்டவர் பேசுகிறார். உனக்கும் ஸ்திரீக்கும், இதற்கு காரணமான, இந்த பாவத்துக்கு காரணமான உனக்கும் ஸ்திரீக்கும் பகையை நான் உண்டாக்குவேன் அப்படி என்று ஆண்டவர் சொல்கிறார். அது என்னவென்று சொன்னால், அவர் உன் தலையை நசுக்குவார். ஸ்திரீனுடைய வித்துக்கு சாத்தானுடைய வித்து. ஸ்திரீன் வித்து என்று சொல்லும்போது இந்த அதிலே அந்த ஸ்திரீனுடைய வித்து தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனுஷனாக வருவதை குறிக்கிறது. சாத்தானுடைய வித்து என்று சொல்லும்போது அந்த சாத்தானுடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படுகிறவர்கள், சாத்தானுடைய உபதேசத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களைத்தான் உன்வித்து என்று வசனம் இங்கே சொல்லுகிறது நாம் பார்க்கின்றோம். அப்போ உன்வித்துக்கும் உன்னை பின்பற்றுகிறவர்களுக்கும், அதே நேரத்தில் எந்த ஸ்திரீயின் மூலமாக இந்த பூமிக்கு அந்த பாவம் வந்ததோ அதே ஸ்திரீயின் மூலமாக ஒரு இரட்சகரை நான் எழுப்புவேன் என்று சொல்லித்தான் ஆண்டவர் கொடுக்கிற இந்த வாக்குத்தத்தத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆக இந்த மனுக்குலம் செய்த பாவத்தின் நிமித்தமாக, ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தமாகவே இந்த மனுக்குலமே இந்த பாவத்திலே அது வந்துவிட்டபடியினால் அந்த பாவத்திலிருந்து ஒரு மீட்பு கொடுக்கத்தான் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஸ்திரீயினுடைய வித்து பிறக்கும் என்று சொல்கிறார். அந்த ஸ்திரீயின் வித்து யார் என்று சொன்னால் அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆக இந்த பூமியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனித அவதாரமாக 2000 வருஷங்களுக்கு முன்னாலே இந்த பூமியிலே பிறந்தார். அவர் பிறந்த நாளைத்தான் இந்த நாட்களிலே நாம் நினைக்கிறோம். அந்த நாளிலே டிசம்பர் 25 அந்த நாளை நம் நியமித்து கொண்டு அதிலே நாம் ஆண்டவரை நாம் என்ன பண்ணுகிறோம், கொண்டாடுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அப்படியாக தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே ஒரு ஸ்திரீயின் வித்து பிறக்கப் போகிறது, மனுக்குலத்தை மீட்கிற ஒரு இரட்சகர் பிறக்கப் போகிறார் என்று தேவனாகிய கர்த்தர் கிட்டத்தட்ட 4000 வருஷங்களுக்கு முன்பதாக அவர் வாக்கு கொடுத்தார். 4000 வருஷங்களுக்கு முன்னதாக அப்படி கொடுத்த வாக்குத்தத்தம் கொடுத்த தேவனாகிய கர்த்தர் தான் இந்த பூமியிலே மரியாளினுடைய வயிற்றிலே இந்த பூமியிலே மனிதனாய் அவர் பிறக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதை குறித்து கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே இங்கே சொல்லப்படுகிறது. 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அது வார்த்தை என்ன, வசனம் என்ன அழகாய் சொல்லுகிறது பாருங்கள். காலம் நிறைவேறின போது, அப்போ தேவ திட்டத்திலே தேவன் ஒரு காலத்தை வைத்தார். ஏதேன் தோட்டத்திலே அவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற கிட்டத்தட்ட 4000 வருஷங்கள் அது எடுத்துக்கொண்டது. அது தேவ திட்டம், தேவனுடைய காலம். அந்த காலம் வந்தபோது அதை நிறைவேற்றுவது யார் என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தரே என்ன செய்கிறார் என்ன, காட் சென்ட். அந்த வேலையை கடவுள் நிறைவேற்றுகிறார். காட் கம்ப்ளீட்டட் இஸ் வேர்டு. அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிறார். இந்த பூமியிலே ஒரு இரட்சகர் பிறப்பார் என்று சொல்ல, ஸ்திரீயின் வயிற்றிலே பிறப்பார் என்று சொன்ன அந்த ஆண்டவர் கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு பின்னாலே ஆண்டவர் மரியாளுடைய வயிற்றிலே அவரை பிறக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு கன்னியினுடைய வயிற்றிலே
திருமணமாகாத ஒரு கன்னியின் வயிற்றிலே கடவுள் மனிதனானார். தட் இஸ் எ இன்கார்னேஷன். தேவனாகிய கர்த்தர் மனுஷனாய் மாறின காரியங்கள் பார்க்கிறோம். வேதம் சொல்கின்றது, இவர் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது அப்படி என்று சொல்லி. தேவன் லோகாஸ் வார்த்தை. அந்த வார்த்தை என்ன ஆனது? வார்த்தை மாம்சமானார். அதே யோவான் 1:12 என்ன சொல்கிறது என்றால், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவரால் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இட் டுவெல்ட் அமாங் அஸ். டுவெல்ட். அந்த காலத்திலே தேவனாகிய கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்திலே வாசம் பண்ணினார். இந்த ஆசரிப்பு கூடாரம் எங்கெங்கே இருக்கிறதோ அந்த இடத்துலெல்லாம் வந்து தங்குவார். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் மனுஷனுக்குள்ளே தங்குகிறார். டோல்ட் அமாங் அஸ், நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று தான் வசனம் சொல்கிறது. ஆக இது 4ஆம் அதிகாரம் கலாத்தியர் 4:4-5 நமக்கு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும், ஸ்திரீயினிடத்திலே பிறந்தார். அவர் மாம்ச அவதாரம் எடுத்து பிறந்தார். பிறந்து என்ன செய்தார் என்று சொன்னால், ஸ்திரீயினிடத்திலே பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய, நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவர் நம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். தேவன் குமாரனை அனுப்பினார் என நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவர் அப்படின்னு சொல்கிறது. குறிப்பாக பழைய ஏற்பாட்டு காலத்திலே மோசே 10 கட்டளைகளை கொண்டு வந்தார், நியாயப்பிரமாணங்களை கொண்டு வந்தார். ஆக பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள், அந்த காலத்து இஸ்ரவேல் மக்கள் எல்லாருமே நியாயப்பிரமாணத்தை தான் அவர்கள் பின்பற்றினார்கள். நியாயப்பிரமாணம் இப்படி சொல்லுகிறது, அப்படி சொல்லுகிறது என்று சொல்லி அதை தான் சுட்டி காட்டினார்கள். ஆக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நியாயப்பிரமாணத்துக்கும் அவர் கட்டுப்பட்டவராகத்தான் இருந்தார். இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்து 33.5 வருஷங்கள் அவர் இருக்கும்போது வேதம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், அவர் இந்த நியாயப்பிரமாணத்தை அழிக்க அல்ல, இயேசுவே சொல்கிறார். என்ன சொல்கிறார்? நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்க அல்ல, அதை நிறைவேற்றவே வந்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் நிறைவேற்றினார். நியாயப்பிரமாணத்தை அவர் நிறைவேற்றினார். என்ன சொல்கிறது நியாயப்பிரமாணம்? அநேக சட்ட திட்டங்களை கொடுக்கிறது, 10 கட்டளைகளை கொடுக்கிறது. 10 கட்டளை நமக்கு முக்கியமானது தான். பழைய ஏற்பாட்டு காலத்திலே 10 கட்டளை தான் முக்கியம். அது இன்றைக்கு உலகம் முழுவதும் கூட, குறிப்பாக அமெரிக்கா போன்ற நாட்களில் கூட அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஆனால் எந்த மனிதனும் அந்த கட்டளைகளை, நியாய பிரமாணங்களை பூர்த்தியாக அவனை நிறைவேற்ற முடியாது. மனிதனுடைய அந்த காரியத்திலே அவனால் நிறைவேற்ற முடியாது. அதை நிறைவேற்றினவர் ஒரே ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அதை எப்படி அவர் நிறைவேற்றினார்? அதே கலாத்தியர் 3:13 என்ன சொல்கிறது என்று சொன்னால், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. அப்போ மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடியா கிறிஸ்து நமக்காக சாபமாகி, ஆக நியாயப்பிரமாணம் தப்பு செய்தவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று தான் சொல்கிறது. அப்போ பாவத்துக்கு ஒரு தண்டனை கண்டிப்பாக இருக்கவே வேண்டும், தண்டனை வேண்டும். அந்த தண்டனை என்ன? அந்த தண்டனையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்மையிலே ஏற்றுக்கொண்டு அந்த சிலுவையிலே மரித்து தன்னுடைய ஜீவனை நமக்காக சாபமானார். பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார். அநேக வசனங்கள், வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவை பற்றி நமக்கு சொல்லுகிறது. ஆக இந்த நாளிலே இதை நான் குறிப்பிடுவதனுடைய காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து காலம் நிறைவேறின போது ஸ்திரீயின் வயிற்றிலே, ஒரு கன்னியின் வயிற்றிலே இந்த பூமியிலே மனித அவதாரம் எடுத்து வந்தார். இன்கார்னேஷன், தட் இஸ் இன்கார்னேஷன். அவதாரம் என்று சொன்னால், என்றால் தாழ்ந்த, தாரம் என்றால் நிலை, தாழ்ந்த ஒரு நிலைக்கு வந்தார். த வார்த்தை மாம்சமானது. த வேர்ட் பிகம், லோகாஸ் பிகம் ரெமாவானது.
வார்த்தை மனுஷ உருவம் எடுத்துக்கொண்டது. இந்த பூமியிலே ஒரு ஸ்திரீயினுடைய வயிற்றிலே, கன்னி மரியாளுடைய வயிற்றிலே கிறிஸ்து மனுஷனாக பிறந்தான். தேவன் காட் பிகம் மேன். ஆக பிரியமான தேவஜனமே, இந்த டிசம்பர் மந்த்து முக்கியமான மாதம். அது என்னவென்று சொன்னால், அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனித அவதாரம் எடுத்து வந்தார். இன்றைக்கு கிட்டத்தட்ட 2025 வருஷங்கள், கிட்டத்தட்ட அப்படி அதிகமும் ஆகிவிட்டது. எத்தனை வருஷங்கள் ஆனது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இந்த பூமியை விட்டு புறப்பட்டு போகும்போது நான் மீண்டும் வருகிறேன் என்று சொன்னார். ஆக பிரியமான கிறிஸ்தவ சமுதாயமே, இந்த உலகமே ஆண்டவருடைய அந்த பர்த்டே, கிறிஸ்மஸ் டேயை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற நாம், இன்றைக்கு வெளிநாடுகள் எல்லாம் கொடுப்பது செப்டம்பர்லேருந்தே கொண்டாடுறாங்க. அப்படி நினைக்கிறாங்க. அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது இல்லை என்று சொல்லவே இல்லை. ஆண்டவர் முதலாம் வருகை இல்லை என்றால் இரண்டாம் வருகையுமே இல்லை. ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார், நான் திரும்ப வருகிறேன், ஏதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த உலகத்திலே நமக்கு ஒரு செய்திகள் கொடுக்கப்படுகிறது. நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்த்தால் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. ஆக நான் இந்த கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு, திருச்சபை மக்களுக்கு இன்றைக்கு இந்த நாளிலே விசேஷமாய் சொல்லுகிற செய்தி என்னவென்று சொன்னால், கிறிஸ்மஸ் என்று சொன்னால் ஆடம்பரம், அலங்காரம். ஆடம்பரம் தான், நல்ல ஆடம்பரம், அலங்காரம். அதற்காக செலவு செய்கிற பணங்கள், எடுக்கிற துணிமணிகள், டெக்கரேஷன்ஸ், பிறகு வீடு சுத்தம், வீட்டு அலங்காரம், உடல் அலங்காரம், உடலை சுத்தம் செய்து கொள்வது, அதற்கு காஸ்ட்லி துணிகளெல்லாம் எடுத்து சிறப்பான முறையில் அதை கொண்டாட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், நினைக்கிறீர்கள். ஆண்டவர் பிறந்ததை நினைக்கிறோம், அது நல்லது இல்லை என்று சொல்லவில்லை. அதே நேரத்தில் ஆண்டவருக்கு நம்முடைய இதயத்தை கொடுக்கிறோமா? ஒரு மாத கணக்கிலே நம்முடைய வீடுகளையும் மற்றதையும் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் நேரம் எடுக்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்மஸ் என்று சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து கிரைஸ்டுக்குது, கிரைஸ்ட்டு, தென் மாஸ், MIS, மாஸ். இன்றைக்கு நிறைய பேர் மாஸுக்கு தான் முக்கியம் கொடுக்குறாங்க, ஆனால் கிறிஸ்துவுக்கு முக்கியம் கொடுக்கறதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமா? ஒருவேளை நம்மை அலங்காரப்படுத்திக் கொள்ள வேண்டும், நன்ம ஆடம்பரமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் நினைக்கிற நாம், இந்த நாளிலே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? வெறும் ஆடல் பாடல் காரியங்கள் இதிலெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து விட்டு கிறிஸ்துவை நாம் மறந்துவிடக்கூடாது. கிறிஸ்து வருகிறார் என்று எதிர்நோக்கி கொண்டு இருக்கிற நாம், கிறிஸ்துவினுடைய வருகை சமீபமாக இருக்கிறது அல்லவா? நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் அதை சுட்டி காட்டுகிறது அல்லவா? அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த சமய காலகட்டங்களிலே தரித்திரரை நாம் நினைக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வந்தார், தேவனுடைய ராஜ்யத்தை அறிவிக்க வந்தார். ஆக திருச்சபை மக்களும் சரி, விசுவாசிகளும் சரி, ஊழியர்களும் சரி, நிறைய கொண்டாட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் இதையெல்லாம் அதிகமாக குறைத்துவிட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் இணங்கி அவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு, நம்மை சுத்தப்படுத்தி கொண்டு, இந்த டிசம்பர் முதல் தேதியிலிருந்து இன்றைக்கு அநேக இடங்களிலே 40 நாள் உபவாசம், 75 நாள் உபவாசம் என்று சொல்லி அநேக தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு தங்களை சுத்திகரித்து கொண்டு இருக்கிறார்களே, அதுபோல் நாமும் கூட நம்மளை சுத்திகரித்து கொண்டு, ஆண்டவரே என்னுடைய ஜீவியம் நான் உமக்கு பிரியமில்லாத வாழ்க்கையாய் கடந்த 11 மாதத்தை நான் கடந்து வந்து விட்டேன். ஆனால் இந்த மாதத்திலிருந்து நான் தீர்மானம், ஏதோ இந்த டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி நைட்டில் மாத்திரம் நம்ம டிசிஷன் எடுக்கிறதில்லை. என்ன செய்யணுன்னாக்கா, நம்ம என்ன சொன்னாக்கா, இப்போதுலேருந்து ஆயத்தமாகணும். அன்றைக்கு மாத்திரம் எடுத்துகிட்டு இந்த வருஷம் முழுவதும் நான் நல்லா இருப்பேன், அப்படி இருப்பேன் அப்படின்றதெல்லாம் இல்லை. இப்போதிலிருந்து நம்ம ஆயத்தமாகும். கர்த்தர் நம்மை
ஆசீர்வதிப்பாராக. வருகிற இந்த பண்டிகை நாட்கள், ஆண்டவருடைய பிறந்த நாட்கள், அந்த கிறிஸ்மஸ் நாட்கள் எல்லாம் உங்களுக்கு அபரிவிதமான ஆசீர்வாதத்தை தேவன் தாமே கொடுப்பாராக. ஆமென். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, ஆம் ஆண்டவரும், கடந்த 11 மாதங்கள் நீர் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து, இந்த பெங்களூர் பட்டணத்துலேயும் சரி, அப்பா எங்கள் இந்தியாவிலும் சரி, உலகம் முழுவதும் இந்த வருஷத்திலே அநேக இழப்புகள் ஆண்டவர், எத்தனையோ ஆக்சிடென்ட்டுகள், மழையில் மக்கள் மறித்தது, அநேக காரியங்களை நாங்கள் பார்த்தோம், கடந்து வந்து விட்டோம் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்திலே ஆண்டவரே, டிசம்பர் மாதத்திலே நாங்கள் நுழைந்திருக்கிறோம். இது மாதம் முழுவதும் நாங்கள் எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. எங்களையும் எங்கள் திருச்சபை மக்களையும் இந்த பெங்களூர் பட்டணத்தையும் இந்தியா தேசம், இந்தியாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் இந்தியாவிலே சமாதானம் வேண்டும் ஆண்டவர். நீர் ஒருவர் தான் சமாதானத்தை கொடுக்கிறீர். இந்த நாட்களிலே நடக்கிற அங்கே எங்கே நடக்கிற சண்டைகள், காரியங்கள் எல்லாம் அதை நின்று சமாதானத்தை நீர் கட்டளையிடும்படியாக நான் ஜெபித்தேன். வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். கிறிஸ்து இந்த பூமியில் வந்ததின் நோக்கமே உலக மக்களுடைய பாவத்திற்காக மரிப்பதற்காகத்தான் ஆண்டவரே. ஆண்டவரே, அதுக்காகத்தான் இருக்குது ஆண்டவரே. ராஜா, பாவத்துக்கு மறித்து நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க நோக்கமே அதுதான் ஆண்டவரே. வெறும் கொண்டாட்டம், ஆர்ப்பாட்டம் அதில் மாத்திரம் இல்லாதபடிக்கு தங்களுடைய இதயத்தை கொடுத்து கழுவி சுத்தமாகும்படியான கிருபை தாரும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.